இங்கே இவன் கடன் வாங்கிட்டு 2 மாசமா வட்டி கூட கட்டாம இருக்கான். அதனால கடன்காரங்க வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்க ஒய்ஃப் வராங்க. அவங்க ஒய்ஃபையும் சேர்த்து திட்டிடுறாங்க. சோ இந்த பொண்ணுமே அழுதுகிட்டே உள்ள வந்துறா. இவனும் கோவத்துல சாயங்காலத்துக்குள்ள உன்னோட பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த பொண்ணை சமாதானப்படுத்துறான். அண்ட் வேலை செய்யற இடத்துல அட்வான்ஸா பணம் எதனா தர முடியுமான்னு கேட்டு பாக்குறான். ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ இந்த பொண்ணுமே ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பா. அவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு போறா. அண்ட் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரமா ஏன்டி மூஞ்ச சோகமா வச்சுட்டு இருக்கு, எதனா ப்ராப்ளமான்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சம்பள பணத்தை முன்னாலே தர முடியுமான்னு கேட்டு பாக்குறான். ஆனா இவங்க அமைதியா இருந்துடுறாங்க. பட் கொஞ்ச நேரத்தையே அவங்க முன்னாடியே சம்பள படத்தையும் கொடுத்துறாங்க. அதை பார்த்த இந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறா. அப்ப இவங்க நாய்க்குட்டி பாத்ரூம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கழுவத்துக்காக வெளியே அனுப்புறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க பொண்ணை கூப்பிட்டு பூஜை ரூம்ல இருக்க சிலையெல்லாம் துடைக்க சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு எனக்கு ரொம்பவும் ஃபீவரா இருக்குன்னு சொல்றா. இருந்தாலுமே நீ தான் துடைக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஆனா இந்த குட்டி பொண்ணு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுல வேலை செய்யறவங்கள துடைக்க சொல்லிடுறா. அப்பன்னு பார்த்து இந்த நாய்க்குட்டி திரும்பவும் வாந்தி எடுத்துடுது. அப்ப வெளியே வரும்போது இதை பார்த்ததுமே திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் அவங்க பொண்ணையை அடிச்சுட்டு நல்ல நாள் அதுவும் அபசகரமா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இவங்களும் அந்த நாயோட வாந்தியை கிளீன் பண்ணிட்டு வெளியே போறாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பார்த்த இந்த பொண்ணுமே ரொம்பவும் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கறா. பட் இவங்க கோவப்பட்டு நீ எல்லாம் அந்த வாந்தி எடுக்கிறதோட நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த இந்த பொண்ணு கோவப்பட்டு அந்த காசை அங்கேயே வச்சுட்டு வேலையே வேணாம்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறா.